இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னாவே புதன் அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் கணக்கு போடுறதுல திறமை வாய்ந்தவங்களாகவும் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான நபர்கள். பெரும்பாலும் கன்னிராசி என்பர்கள் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதை கரெக்ஷன் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இவங்களே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க. இந்த கன்னி ராசிக்கு ஒரே ஒரு விஷயம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னால், எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த குறைய கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு சாப்பாட்டு விஷயத்திலே இறங்கிட்டோம்னா கூட அதில் இதுதான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைய கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த கன்னிராசி என்பர்கள். ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இந்த பொருள் இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல அந்த நபர்களுடைய பாசிட்டிவை பற்றி நம்ம அதிகமாக சொல்லக்கொள்ள, இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி அந்த நெகட்டிவ் விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் நுணுக்கமாக ஆராய்வாங்க ஒரு சில இடத்துல. இது வந்து இவங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசிக்கு நல்ல பேச்சாற்றலுடைய ஒரு ராசி. பொதுவாக இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குனாங்க அப்படின்னா ரொம்ப நம்பலாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஆராய்ந்து நுணுக்கமாக கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து முடிவெடுப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இந்த காலகட்டத்தில் இவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் இந்த ஆவணி மாதத்தில் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் எல்லாத்தையும் சரியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரங்களில் அதிகமாக யோசிப்பாங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அதை கவனித்து அந்த இடத்துல அதை திருத்தக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. மனதில் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக பொறுப்போடு நடந்துக்கணும், பொறுப்பாக நடந்துக்கிறவங்கள பார்த்தா அந்த கன்னிராசிக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க, உண்மையாக இருக்கக்கூடியவங்க, நேர்மையாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக கன்னிராசிக்கு ரொம்ப செட் ஆகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், மகரம், மிதுனம் இதெல்லாம் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். ரிஷபம் பார்த்திங்கன்னா, ரிஷபத்தில் சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறதுனால பெரும்பாலும் நிலராசியாக இருக்கிறதுனால ரிஷபமும் கன்னியும் நல்லா மேட்ச் ஆகும். மகரமும் நல்லா மேட்ச் ஆகும். மிதுனம் வந்து புதனோட ராசி, இவங்களும் புதனோட ராசி. அதனால் நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். அதனால் பெரும்பாலும் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்படாது. கடகமும் கன்னியும் கூட நல்லா மேட்ச் ஆகும். விருச்சிகத்தோட நல்ல ஒரு ஆழமான பாசம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்தை கூட நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். நினைத்த காரியம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத அலைச்சலும் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுகளும் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாராவது கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தமான முக்கியமாக ஒரு சிலருக்கு கைமாத்தா கொடுக்குறீங்க அல்லது நிதி சம்மந்தமான தொழில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கொடுக்குறீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 500 இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சில இடத்துல கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் முக்கியமாக ஒரு தனிநபர் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு பர்சனல் விஷயத்துக்காக வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் அவங்களுடைய விஷயத்தில் தலையிடும்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. தொழிலில், வேலையில் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த கன்னிராசி என்பர்கள் அலுவலக பணி ஓரளவுக்கு சுமையாக இருந்தாலும்
உங்களுடைய பணியை பாராட்டுற அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியை அனுசரித்து போவாங்க. சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன தேவையில்லாத ஒரு சில மனக்கசப்பு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கள் மத்தியில் ஓரளவுக்கு பாராட்டு, மேலதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும். ஆனால் சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. புதுசாக ஒரு சில முயற்சியில் இறங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம். குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம். எதுலையாவது முதலீடு போடுறீங்க அல்லது முக்கியமாக ஒரு சில புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாத பிற்பகுதி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா தனஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது பண வரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராமல் திடீர்னு லாபம் கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணம் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தேவையற்ற செலவுகளும் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது. குடும்ப உறவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுப்போங்க. குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுப்போங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வரும். உணவு பழக்க வழக்க விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. உடல்நல விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி நண்பர்கள் தொழிலில், வியாபாரத்தில் இதிலெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கன்னிராசிக்கு எடுத்துக்கிட்டோன்னா நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். கை நழுவி விடாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறது. அதுவும் சிம்ம ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பணி சுமை கூட ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் நண்பர்கள் உங்களை ஊக்கப்படுத்தி நல்ல ஒரு உற்சாகத்தோடு மனமகிழ்ச்சியோடு வச்சுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஒரு சில பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க. அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு சுக்கிரன் சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன், தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் தனத்துக்கே வருவது நல்ல ஒரு அற்புதமான நேரம். வருமானம் அதிகமாகும், உங்களுடைய வளர்ச்சியும் அதிகமாகும். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருக்கு இல்லையா, அந்த பயம் சரியாகும். நினைத்த காரியம் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு நபர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த நபர் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்குமே ஒரு சில நல்ல வழிகள், நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல உள்ளங்கள் படைத்தவங்க உங்கள் கூட நட்பாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதற்கு கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது மேலதிகாரியோட அன்பு ஆதரவோ இதெல்லாம் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் விட்டு போனால் அந்த ஒப்பந்தம் மீண்டும் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. மாணவ மணிகளை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. குறிப்பாக கன்னிராசி பெண்களுக்கு வீட்டில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாகும். அவ்வளோ பணி சுமை அதிகமானாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனும் தைரியமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. பற்றாக்குறை அப்படிங்கிற நிலை இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய கன்னிமார்களுக்கு உங்களால் முடிந்தால் ஒரு நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலோ அல்லது அந்த அபிஷேகத்துக்கு தேவையான மஞ்சள், குங்குமம் அல்லது
ஒரு கள்ளச்சக்கரையாவது வாங்கி நெய்வேத்தியமாக செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைபடுது, குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களை இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.